கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹாசினி என்ற சிறுமி காணவில்லை என்று அவருடைய பெற்றோர் புகார் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தீவிர தேடுதலுக்கு பிறகு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் வந்திருந்தது. தற்போது இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சிறுமி ஹாசினியின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதேபோல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த வழக்கின் பின்னணி என்ன? வசந்த், சென்னை போரூரை அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் 8 வயது சிறுமி ஹாசினி கடந்த 8ஆம் தேதி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டு எரிந்த நிலையில் அவருடைய உடலானது கண்டெடுக்கப்பட்டது. அனகாபுத்தூர் காவல்துறையினர் அந்த சிறுமியை கொன்ற குற்றவாளியை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் அவருக்கு, அந்த ஹாசினியின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தலைமைச் செயலகத்திற்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு பொறுப்பு முதல்வராக இன்று கடந்த 7 நாட்களுக்கு பிறகு இன்று தலைமைச் செயலகம் வந்தார். இந்த நிலையில் பல்வேறு விதமான முக்கிய ஆலோசனைகள், அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் இது தொடர்பாகவும், இந்த வழக்கு தொடர்பாகவும் பல்வேறு விதமான விவரங்களை கேட்டறிந்து அந்த சிறுமி ஹாசினியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தற்போது உத்தரவிட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட ஹாசினி, கொலை செய்த அந்த நபரை தற்போது அனகாபுத்தூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவருக்கு உரிய தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தரும் என்ற ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க தமிழக அரசு தன்னுடைய கடமையை செய்யும் என்றும், ஆலந்துரை சேர்ந்த அந்த சிறுமி ஹாசினி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கடந்த 8ஆம் தேதி அவருடைய உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாகவும் பல்வேறு இந்த விஷயம் தொடர்பாக தற்போதைய அறிக்கையை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதை தவிர நாம் பார்த்தோம் என்றால் இன்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு விதமான ஆலோசனைகள், குறிப்பாக தலைமைச் செயலர், உள்துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். தற்போது இன்றைய தலைமைச் செயலகத்தில் நடந்த பல்வேறு விவகாரம் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டாலும் சிறுமி ஹாசினி தொடர்பாக தன்னுடைய முதல் அறிக்கையை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை தான் தற்போது வெளியிடுகிறது. மேலும் மற்ற என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் நடந்தது, எந்தெந்த விவகாரங்களில் தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் விரைவில் அடுத்த கட்ட அறிக்கைகள் தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சிறுமி ஹாசினி கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து யாரும் கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சி தரப்பில் இருந்தெல்லாம் தொடர்ந்து அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன, அதிருப்திகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. அதனை தாண்டி தற்போது தமிழக அரசு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்ததால் அது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுது ஸ்டாலின்? வசந்த், கடந்த ஒரு வார காலமாகவே நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தமிழக அரசியல் சூழல் காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் அரசு நிர்வாகம் முழுவதுமாக முடங்கிவிட்டது என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான விவகாரம் சிறுமி ஹாசினி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அதுவும் எரிந்த நிலையில் அவருடைய உடலானது அவருடைய வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அதாவது தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகள் தமிழகத்தில், அதாவது சிறுமி ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும், இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருவதாக, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டு இது போன்ற கொலை சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய இல்லத்தில் வைத்து செய்தியாளர் சந்தித்தார். பல்வேறு விதமான அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக பேட்டியளித்தாலும் இது தொடர்பாகவும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய விஷயத்தை, இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சிறுமி ஹாசினியின் குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணம் வழங்கப்படும், அதே போல ஹாசினியை கொலை செய்த நபர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், தமிழக அரசு அதற்கான போதுமான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் பல்வேறு விதமான ஆலோசனைக்கிடையே இந்த விவகாரமும் விவாதிக்கப்பட்டு தற்போது அந்த சிறுமி ஹாசினியின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் இந்த விவகாரம் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் என்பதால் உடனடி நடவடிக்கையாக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இந்த நடவடிக்கையை எடுத்து தற்போது அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு தகுந்த நிவாரண நிதியும் அளித்துள்ளார். ஸ்டாலின், கடந்த ஒரு வார காலமாக ஒரு அரசியல் குழப்ப நிலை ஏற்பட்டு வந்திருந்ததனால் இந்த விவகாரம் குறித்து, இந்த விவகாரம் தனி கவனம் பெறாமலே இருந்தது.
அதனையும் தாண்டி சிறுமிகளை பாதுகாப்பதற்காக தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் கூட பல்வேறு தரப்பில் இருந்தும் சொல்லப்பட்டு வந்தது. சிறுமி ஹாசினிக்காக பல இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வந்தது, பேரணி எல்லாம் நடத்தப்பட்டது. அதாவது இனிவரும் காலங்களில் தற்போது இந்த விவகாரம் இப்படி ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று சொல்லலாம். இனிவரும் காலங்களில் சிறுமிகளை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஏதாவது கூடுதல் கவனம் செலுத்துவது போன்ற அரசு தற்போது ஏதேனும் அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறதா? வசந்த், அது போன்ற எந்த அறிவிப்புகளும் தற்போது முதலமைச்சரின் அறிக்கையில் இடம்பெறவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக ஹாசினியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து வந்தார்கள். இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் மேலும் நடக்காமல் இருக்க தமிழக அரசு தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு வந்தார்கள். தற்போதைய நிலையில் ஹாசினியின் குடும்பத்துக்கு நிவாரண நிதி, அதே போல இந்த வழக்கு தொடர்பாக அடுத்ததாக தமிழக அரசு மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக தான் இந்த அறிக்கை, தமிழக முதலமைச்சரின் அறிக்கையில் அது போன்ற தகவல் தான் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாகவே தமிழக முதலமைச்சர் நேற்று தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்த ஒரு கருத்து என்னவென்றால், முதலமைச்சர் ஜெயலலிதா பெண்கள் விஷயத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு விவகாரங்களை கையாண்டவர். தொடர்ச்சியாக அவருடைய தலைமையின் கீழ் அமைந்த அரசுகளில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள், பெண்களுக்கு எதிராக நடைபெறும் சம்பவங்களின் மீதான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வந்தன. அவருடைய வழியில் வந்து நான் தற்போது நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எளிதாக கையாண்டு விரைவில் ஒரு நல்ல நடவடிக்கையும் ஒரு திட்டங்களை வகுப்பேன் என்றுதான் தமிழக முதலமைச்சர் நேற்று தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சரின் அறிக்கையில் அது போன்ற தகவல்கள் இடம்பெறவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக தன்னுடைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் உறுதியளித்திருந்தார். ஸ்டாலின், சிறுமியுடைய குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தண்டனை பத்தின முழு விவரம் என்ன இருக்கு, அதை சொல்லுங்க ஸ்டாலின். வசந்த், 22 வயது அந்த இளைஞன் தான் அந்த சிறுமி ஹாசினியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்ததாக அவரை அனகாபுத்தூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறிப்பாக பிப்ரவரி 8ஆம் தேதி சிறுமி ஹாசினின் உடலானது எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அடுத்த நாளே அந்த இளைஞன் 22 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தகுந்த தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தரும் என்றுதான் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக உறுதியளித்துள்ளார். ஹாசினின் குடும்பத்துக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அந்த இளைஞன் குற்றம் சாட்டப்பட்ட அந்த இளைஞன், கைது செய்யப்பட்ட இளைஞன் மீது உரிய நடவடிக்கையை காவல்துறை தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். ஸ்டாலின், இந்த தற்போது தமிழக அரசு சார்பில் இருந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது சிறுமிக்கு அவருடைய குடும்பத்திற்கு நிவாரணம், அதே போல் இந்த தண்டனை குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பவருக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி 2 உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு ஏதாவது இந்த அம்சங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அறிவிப்பில்? குறிப்பாக முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் அந்த நிவாரண நிதியானது தற்போது ஹாசினியின் குடும்பத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் நிச்சயமாக இன்று மாலைக்குள்ளாகவே அந்த நிவாரண நிதிக்கான அந்த காசோலை என்பது அவருடைய குடும்பத்தில் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் பொதுவாக இது போன்ற ஒரு சம்பவங்களோ அல்லது விபத்துகளோ ஏற்படும் போது முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஸ்டாலின் தொடர்ந்து பேசலாம். ஸ்டாலின், இணைப்பிலே இருங்கள். இந்த சமயத்தில் தன்னார்வலர் திரு ஜெகதீஷ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஜெகதீஷ். சிறுமி ஹாசினி கடத்தி கொல்லப்பட்டிருந்தார். தற்போது அவருடைய குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், குற்றத்தில் ஈடுபட்டவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உரிய தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, தமிழக அரசுகிட்ட இருந்து இது கொஞ்சம் தாமதமான ஒரு விஷயமா வெளியில வந்திருந்தாலும் பட் கொஞ்சம் பாராட்டப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு முதல்வர் சொன்ன விஷயங்கள் இப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் நிறைய தன்னார்வலர்கள், அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச பங்கை அளிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல முதல்வர் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ தமிழக அரசு சார்பா இன்னும் இந்த விஷயத்துக்கு அவங்களுடைய அழுத்தம் எப்படி இருக்குன்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டியிருக்கு. அது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிவாரணம்ன்றது இப்போ அந்த குழந்தை இறந்துட்டாங்க. ஸோ அந்த நிவாரண நிதி பெருசா எதுவும் உதவுமான்னு தெரியல. பட் அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க முதல்வர், இந்த மாதிரி அந்த குற்றவாளி மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு. அதுதான் என்ன மாதிரியான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த நடவடிக்கை எவ்வளவு சீக்கிரத்துல எடுக்கப்படும்ன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இப்ப முதல்வர்கிட்ட இருந்து வந்திருக்கிறதுனால எங்களுக்கு இருக்க ஒரு சந்தோஷம் என்னன்னா, கண்டிப்பா இதை புஷ் பண்ணுவாங்க. ஸோ
இனிமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு பயம் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள வந்திருக்கு. ஸோ முதல்வர் சொன்ன மாதிரி அந்த உரிய தண்டனைன்றது அந்த குடும்பம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் அந்த குழந்தையுடைய ஆன்மா சாந்தி அடைகிற மாதிரியுமான ஒரு தண்டனையா இருக்கணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். திரு ஜெகதீஷ், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சிறுமி ஹாசினியுடைய பெற்றோருக்கு நீங்க ரொம்ப ஆறுதலா இருந்திருக்கிறீங்க. அதே மாதிரி பல்வேறு ஒரு பேரணி அதெல்லாமே நீங்க முன்னெடுத்து நீங்க நடத்திருக்கிறீங்க. தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க தொடர்ந்து இது மாதிரி வந்து ஒரு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதா இருக்கட்டும், பேரணி செலுத்துற நிகழ்வா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இல்ல நீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்கு? வந்து அங்க வந்து பல போராட்டங்கள் வந்து பொதுமக்களால எடுக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு குழந்தை வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆசினின்ற ஒரு குழந்தை வந்து அந்த ஏரியாக்கே ஒரு ஃபேவரட் கிட் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்க ஒரு அனுதாபம், அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் எல்லாமே வந்து நாங்கள் நேரில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனநிலையில தான் எல்லாருமே இருப்பாங்க. எங்களுடைய எல்லாருடைய கேள்வி, அவங்களுடைய குடும்பத்தாருடைய கேள்வியும் என்னவா இருக்கும்னா வந்து முதல்வர் வந்து அந்த உரிய தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உரிய தண்டனை என்னவா இருக்கும், ஸோ அது எவ்வளோ சீக்கிரத்தில் நடக்க போகுது, அது என்ன மாதிரியானதா இருக்க போகுதுன்றது தான் எங்களுடைய கேள்வியும், அவங்களுடைய கேள்வியும் அதுவாக தான் இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஜெகதீஷ், தொடர்ந்து சிறுமிகளுடைய பாதுகாப்பு அதை உறுதி செய்வதில் மிக கவனம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்புல இருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்திருந்தது. சிறுமிகளுடைய பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உங்களுடைய எண்ணமா இருக்கு? இல்ல என்னுடைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஒரு குழந்தை வந்து இப்போ வந்து வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஐடி அந்த மாதிரியான வேலைக்கு போயிட்டோம். பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து வேலைக்கு போறாங்க. பெற்றோர்கள் இல்லாத ஒரு சூழலை தான் குழந்தைங்க வளர்றாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு குழந்தை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து யாராச்சும் ஒரு கேர்டேக்கர் தேவைப்படுறாங்க. அது வந்து ஒரு மகிழ்விக்கிறவரா இருக்கலாம், அவங்க பக்கத்து வீட்டில் இருந்து அந்த குழந்தைங்க என்டர்டைன் பண்றவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள வந்து அவங்க அதிகமாகவே நம்புறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு குழந்தை வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அவங்கள பிடிக்கல, அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லும் பொழுது அதை எடுத்துக்க வேண்டிய விஷயம் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு. பட் இன்னைக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதை பண்றதில்ல. அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, நீ அப்படி தப்பா நினைச்சிருப்பமா அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் எல்லாமே ஆரம்பிக்குது. குழந்தைங்களுடைய கருத்துக்களை கேட்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்க நம்ம வந்து டீச் பண்ணணும். சரிம்மா, இனிமே அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இனிமே அவங்க கிட்ட பேசாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு 3rd பர்சன் தப்பு பண்றாங்கன்னு சொல்லும் பொழுதே அந்த குழந்தைக்கு ஒரு பயம் வந்துடும், அவங்களுக்கு மேலான ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பை பேரண்ட்ஸ் வந்து நீ இதை அவங்க கிட்ட இனிமே பேசாதன்னு சொன்னா அந்த குழந்தை கரெக்டா எடுத்துக்கும். இனிமே நான் அவங்க கிட்ட பேசக்கூடாது, என் அம்மா சொன்னாங்க அவங்க தப்பானவங்க, அவங்க என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றாங்கன்ட்டு. ஸோ பேரண்ட்ஸ் அதை வந்து பண்ண ஆரம்பிக்கணும். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அந்த பாயிண்ட்லயே வந்து அவங்க அதை எடுத்துக்கணும். ஓகே, இந்த என் குழந்தை இது சொல்லுது, அப்போ அவங்கள நான் கவனிக்க ஆரம்பிக்கணும், இனிமே அவங்க கிட்ட என் குழந்தைய கொடுக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாலே வந்து இதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சொசைட்டியவே நம்பி இங்க பிரயோஜனம் கிடையாது. என்னோட குழந்தைய நான் தான் பாதுகாக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஜெகதீஷ், அதே மாதிரி இதுக்கு பிறகு வந்து பெற்றோர்கள் சிறுமிகள் மீதான அணுகுமுறையில் வந்து மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நீங்க ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறீங்களா? பெற்றோர்களை நேரில் சந்திக்க இருக்கிறீங்களா? நான் ஆக்சுவலா வந்து இந்த குழந்தையுடைய பெற்றோர் வந்து நேர்ல பார்த்து பேசணும். அவங்க வந்து ரொம்பவே வந்து அவங்க அப்பா வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆந்திராவில இருந்து இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழும் வந்து பெரியசா கம்யூனிகேஷன் லாங்குவேஜா தெரியல. அவங்க தாத்தா தான் நல்லா தமிழ் பேசினாங்க நேற்று நாங்கள் அப்சர்வ் பண்ணதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாங்கள் அவங்கள பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கோம். ஸோ ஆசினி மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு மீதான வன்முறை வந்து அதிகமாக நடக்குது. இதுக்கு அடுத்ததான் எங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து இதை முன்னிட்டு ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின், அப்படி இல்லைன்னா வந்து இதை தழுவிய ஏதாச்சும் ஒரு சின்ன போராட்டம் இல்லை பெரிய போராட்டம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவில் இதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம்.